இப்போ இந்த ரத சப்தமிக்கு அடுத்த நாள் ம். பீஷ்மாஷ்டமி ம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நாளுக்கு ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா? அன்னைக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பாங்க. பீஷ்மர்னால ம். மிகப்பெரிய ஒரு சபதம் செய்தவர் தான் அர்த்தங்க. யோசிச்சு பாருங்க, தன்னுடைய தந்தையாருக்கோசரம் ம். யாருங்க இப்ப இருப்பாங்க? ம், ம், இந்த காலத்துல அப்பா அம்மாவுக்கு தெரியாம என்னென்னவோ பண்றா. ம். தன்னுடைய தந்தையார் விருப்பப்பட்டார், தனக்கு வரக்கூடிய ராஜ்யம், அதுவும் பலமானவர், சாதாரண ஆளுன்னா இல்ல, ம். எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியவர். இந்த அஷ்ட வசுக்கள்ல இவர் ஒரு வசு. ஆமா, அப்பேற்பட்டவர் வந்து பார்த்தோமானால், அவர் வந்து இது மாதிரி ஒரு ப்ராமிஸ் எடுக்கிறாருன்னா, அவர் நினைச்சுட்டு அவருக்கு குழந்தைகள் இல்லாதனால அன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம தர்ப்பணம் பண்றோம் அவருக்கு. பீஷ்மாஷ்டமி, அன்னைக்கு அஷ்டமி தர்ப்பணம் பண்ணணும். தர்ப்பணம் பண்ணலாம். அவர் நினைச்சுட்டு வெறும்னே இந்த ஜலத்தை விட்டா கூட போதுமானது. ஓகே. பீஷ்மாயுதம் அர்க்யம், பீஷ்மாய நமஹ இதம் அர்க்யம்னு அர்க்யம் கொடுக்கறது. ஓகே. சூரியன் கொடுக்கற மாதிரி அர்க்யம் கொடுக்கறது. Okay, பீஷ்மர் okay. நினைச்சுன்னு கொடுக்கறது. புரியுது. எல்லாருமே பண்ணலாம். எல்லாமே. எல்லாருமே பண்ணலாம். பீஷ்மரை நினைச்சுன்னு பண்ணக்கூடியதுங்க. அவருக்கு என்னன்னா, அவருக்கு குழந்தைகள் இல்ல, நம்ம எல்லாம் அவருடைய குழந்தைகள். ம், ம், ம். நம்மளுடைய பாரத தேசம்ன்றதுங்க, நம்ம வந்து இது ஏதோ கதைகள் இல்லைங்க. ம், ம். மித்தாலஜின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் யூஸ் பண்றா. நான் சொல்லுவேன், எப்படி மித்தாலஜின்னு எப்படி சொல்ல முடியும்? ம், நம்ம முன்னோர்கள் நீங்க பார்க்காதனால இல்லைன்னு சொல்ல முடியுமா? ம், ம். மகாபாரதம் உங்களுக்கு நடக்கல நீங்க நினைக்கிறீங்க, எப்படி நடக்கலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நான் நடந்ததுன்ற. ம், ம். உங்களுக்கு வேணா நீங்க நடக்கலன்னு நினைக்கலாம், எனக்கு அது இருக்கு, ஹிஸ்டரி. ம், ம், ம். அதனால பீஷ்மர்ன்றவர் இருந்தார், ம், ம், ம். அவருக்காக இது செய்யப்படுகிறதுன்னு நம்ம சாஸ்திரம் சொல்லி இருக்கு, நம்ம முன்னோர்கள் செய்தார்னும் பொழுது ம். பீஷ்மாஷ்டமி ரொம்ப புண்ணியத்தை தரக்கூடியது. அவரை மாதிரி நமக்கு ஒரு தியாகம் செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வருங்க.